இது உங்கள் நம்ம இசேவை மையம் சேனல். இன்று நாம் விவசாயிகளுக்கான பிரதம மந்திரி பாசல் பீமா யோஜனா தனோத்தாஜ், அதாவது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் செய்வது எப்படி என்பது பற்றிப் பார்க்கப் போகிறோம். பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் விவசாயிகளுக்கு மிக முக்கியமானது, அதனால் இதை பற்றி இந்த வீடியோவில் எளிதில் புரிந்து கொள்ளுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஜி. இந்த திட்டம் 2016 தொடங்கப்பட்டது. நம் தமிழ்நாட்டில் எதிர்பாராத இயற்கை இடர்பாடுகளால் இழப்பு ஏற்படும் பட்சத்தில் விவசாயிகளுக்கு நிதி உதவி வழங்கவும் நிலையான வருமானம் கிடைக்க செய்து அவர்களை விவசாயத்தில் நிலைபெற செய்யவும் பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் செயல்பட்டு வருகிறது. விதைப்பு முதல் அறுவடை வரை உள்ள பயிர் காலத்தில் வறட்சி, வெள்ளம், புயல், சூறாவளி காற்று, அதிக பரப்பளவில் பூச்சி நோய் தாக்குதல், நிலச்சரிவு மற்றும் இயற்கை சீற்றத்தினால் தீப்பிடித்தால் ஆகிய இயற்கை இடர்பாடுகளால் ஏற்படும் மகசூல் இழப்பிற்கு ஏற்றவாறு பயிர் அறுவடை அடிப்படையில் பயிர் காப்பீட்டு தொகை வழங்கப்படும். அறிவிக்கை செய்யப்பட்ட குறுவட்டத்தில் அறிவிக்கை செய்யப்பட்ட பயிர்களை பயிரிடும் விவசாயிகள், குத்தகை விவசாயிகள் உட்பட இந்த திட்டத்தில் சேர தகுதியானவர்கள் வங்கியில் பயிர்கடன் பெறும் மற்றும் வங்கியில் பயிர்கடன் பெறாத விவசாயிகள் தங்களது விருப்பத்தின் பெயரில் பயிர் காப்பீடு செய்யலாம். பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் செய்வதற்குத் தேவையான ஆவணங்கள்: 1. அடையாள அட்டை, ஆதார் அட்டை, வாக்காளர் அட்டை. 2. நிலம் உரிமை பட்டா, சிட்டா அல்லது குத்தகை ஒப்பந்தம். 3. அடங்கல். 4. வங்கி கணக்கு விவரங்கள், பாஸ்போர்ட் அளவிலான புகைப்படம். விண்ணப்பம் பதிவு செய்யும் மையங்கள்: பொது சேவை மையங்கள், சிஎஸ்சி, உள்ளூர் வங்கிகள், விவசாயக் கடன் கொடுக்கும் வங்கிகள், வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள். நீங்கள் ஆன்லைனில் கூட பதிவு செய்யலாம். தனோத்தாஜ் அதிகாரப்பூர்வ இணையதளம் அல்லது தமிழ்நாடு அரசின் விவசாய சேவைகள் இணையதளத்தைப் பயன்படுத்தி பதிவு செய்யலாம். விண்ணப்பப் படிவத்தை நன்கு பூர்த்தி செய்யுங்கள். அதில் உங்களின் தனிப்பட்ட விவரங்கள், நிலம் மற்றும் பயிர் விவரங்கள், வங்கி கணக்கு விவரங்கள் உள்ளிட்டவற்றை குறிப்பிடுங்கள். காப்பு தொகையை ஆன்லைனில் அல்லது வங்கியில் செலுத்தவும். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பம் மற்றும் ஆவணங்களை சமர்ப்பிக்கவும். சமர்ப்பித்த பின் ஒரு அங்கீகார ரசீது அல்லது உறுதிப்படுத்தல் பெறுவீர்கள். அதை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். சில முக்கிய குறிப்புகள்: பதிவு காலத்தை பின்பற்றுங்கள். திட்டத்தின் காப்பீட்டு விவரங்களை புரிந்து கொள்ளுங்கள். உரிமை கோருதல் செயல்முறையை அறிந்து கொள்ளுங்கள். மேலும் உதவிக்காக உழவர் செயலி மூலமாகவும் தங்களது வட்டார வேளாண்மை விரிவாக்க மையத்தை தொடர்பு கொள்ளலாம். தமிழ்நாடு அரசு விவசாய துறை இணையதளம், தனோத்தாஜ் இணையதளம். இப்படி செய்தால் இயற்கை சீற்றத்தினால் அல்லது பிற காரணங்களால் உங்களின் விளைச்சலில் இழப்பு ஏற்பட்டால் நிதி உதவியை பெறலாம். இது போன்ற தகவல்களை எங்கள் நம்ம இசேவை மையம் சேனலில் தொடர்ச்சியாக பெறுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.